அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் கருப்பு உளுந்த வச்சு சுசியம்தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த சுசியத்துக்கு உளுந்து அவிய வைப்போம். இந்த உளுந்து நான் வறுத்து தான் போடுறேன். இப்போ கடலை பருப்பு பயறாதுகளில் செய்கிறேன்னா பச்சையாகவும் செய்யலாம். இது உளுந்தில் செய்கிறதால இது வறுத்து ஒரு மணித்தியாலும் ஊற வச்சேனா இனி தான் இதை அவிக்க போகிறேன். உப்பு போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு இதுக்கு மேலுக்கு தண்ணி விட்டோம்னா சரி. இந்த தண்ணி வடித்து தான் விடணும் நாங்கள். பிறகு இதை அவியாட்டு அதோட வெல்லம் 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கிறேன் இந்த சுசியத்துக்கு. இதுக்கும் மண் குப்பை அதுகள் இருக்கிறதுக்காக இதையும் இப்படி தண்ணியில் கரைச்சி வடித்து தான் எடுக்க போகிறேன். இது இப்போ இது அவியாட்டு உளுந்து. இப்போ எனக்கு இது அவிஞ்சிட்டுது. உளுந்து வறுத்து போட்டதால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் அவிஞ்சது. இப்போ இது 35 நிமிஷமாக அவிஞ்சிருக்குது. விசில் குக்கரில் வச்சு 2-3 விசில் விட்டால் உடனே அவியும். ஆனால் கொஞ்சம் கூட அவிஞ்சு போனால் எங்களுக்கு அந்த சுசியம் பிடிக்கிறதுக்கு இதாக வராது, சரியாக வராது. இப்போ இது அவிஞ்சிட்டுது. இந்தளவுக்கு அவிஞ்சா பிறகு நாங்கள் இதை வடிப்போம். இப்போ இது முதல் விட்ட தண்ணியிலும் பார்க்க கொஞ்சம் தண்ணி கூட விட்டு தான் அவிச்சிருக்கிறேன். இப்போ இதை வடிக்கணும். இப்போ இந்த நாங்கள் காய்ச்சி வச்ச வெல்லத்தை இதில் வடிச்சிட்டு இப்படி இது கொஞ்சம் இவ்வளவு தண்ணியோடு நாங்கள் விட்டால் இந்த சுசியம் இறுக்கமாக பிடிக்க முடியாது. அப்போ இந்த வெல்லத்தை கொஞ்சம் காய்ச்சிட்டு தான் இதுக்குள்ள தேங்காய் பூ போடணும். இதை வடிப்போம். இப்போ இந்த வெல்லத்தை நான் காய்ச்சிட்டேன். முதல் அந்த வெல்லம் அந்த தண்ணியில் போட்டு காய்ச்சி தான் நான் இதுக்குள்ள வடித்து எடுத்தேன், நான் மண்ணதுகள் இல்லாமல். இப்போ இதையும் இப்படி காய்ச்சியாச்சு. இந்த டைமில் இதுக்குள்ள தேங்காய் பூவை போடலாம். வெல்லத்தை அந்த இடித்து போடுற மாதிரி இருந்தால் நாங்கள் சும்மாவே போடலாம். இது மண்ணதுகள் இருக்குமன்றதுக்காக இதே மாதிரி செய்தேன் நான். சரி, நீ அடுப்பு நிப்பாட்டலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஏலக்காய் தூளை போட்டு விடுவோம். தேவையான ஏலக்காய். உளுந்து மிக்சியில் தான் கொஞ்சம் ஒரு கொருகொருப்பாக அரைக்க போகிறேன். இது இப்படி எடுத்தால் ஒரு தன்மை இல்லாமல் நல்ல இதாக இருக்கும். இது இப்போ குளுக்கட்டை மோதகத்துக்கும் இதே மாதிரி நாங்கள் செய்யலாம். இப்போ உளுந்து ஆறிட்டுது. நான் இதை மிக்சியில் போட்டு இப்படி நாங்கள் பிடிக்கிற அளவுக்கு இதை அரைச்சிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு தான் எல்லாமே குழைக்கணும். இதை உரலில் இடிச்செடுக்கிற மாதிரி செய்திருக்கிறேன். இதை எல்லாத்தையும் அரைப்போம். இப்போ எல்லாமே நான் மிக்சியில் திரித்து எடுத்துட்டேன் இப்படி. இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பூவையும் போடுவோம். இது ஒரு பெரிய தேங்காய் பூவுக்குள்ளே தான் நான் இந்த வெல்லம் காய்ச்சி இருக்கிறேன். பெரிய ஒரு தேங்காய் திருவுன்னா தேங்காய் பூ கூட குறையாக போடலாம். நீங்கள் கொஞ்சம் கூட போடுறனாலும் போடலாம். இதுக்குள்ளே இப்போ ஏலக்காய் தூள் போட்டாச்சு. வெல்லம் எவ்வளோ போட்டாலும் ஒரு 25 கிராம் அளவில் சீனியும் போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ இப்படியே குழைப்போம். இந்த டைமில் உப்பெல்லாம் பார்க்கணும் குழைச்சிட்டு. இது இப்படி பதத்தில் தான் இருக்கணும். கொஞ்சம் நாங்கள் கூட அவிஞ்சு ஒரு தன்மையாக போனால் சுசியத்துக்கு பொரிக்கிறதுக்கு பொரிக்க முடியாமல் இருக்கும். தண்ணி வந்து
இப்படி குழச்சிட்டு ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் பாருங்கள். உப்பும் எங்களுடைய அளவுக்கு உருண்டையாக பிடிக்க வேண்டியா கொஞ்சம் ஒரு அளவில் இப்படி பிடிச்சி வச்சுட்டு தான் பிறகு நாங்கள் கரைச்சி புறா பொரிக்கிறது. இது நல்ல தோலோடு உளுந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. இது சும்மா இப்படி கூட சாப்பிடலாம் பொரிக்காமலுக்கு. அமெரிக்கன்மா 400 கிராம் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் கூட குறைய வரும், கரைச்சி தான் பார்ப்போம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் உப்பு போடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம், போடாமலும் விடலாம். இது வெள்ளை அரிசிமா 2 மேசக்கரண்டி எடுத்துருக்கிறேன். இது அரிசிமா. அது இது பச்சை தண்ணி விட்டு ஒரு தோசை பதத்தில் கரைப்பா. இப்போ நான் இந்த மாவு வந்து நல்லா கரைச்சிட்டேன். இது துவச்சி போடுற அளவில் இப்படி கரைச்சா, இந்த ஒரு தோசை பதத்தில் கரைச்சா சரி. இதுக்குள்ளே ஒரு விட்டு பார்ப்போம், எண்ணெய் கொதிச்சுட்டு தாண்டு. இப்படி நினச்சி இப்படி துவச்சிட்டு இப்படி போடுவோம். எண்ணெய் வந்து இதை மூடுற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். போதும் அளவு. இந்த அளவு கலர் வந்தால் போதும் சுசியத்துக்கு. எடுப்போம். கொஞ்சம் இப்படி எட்டை போட்டால் கொஞ்சம் ஒட்டாமல் வரும்.
இப்போ சுசியம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. சுசியமும் ஆறிட்டது. 1/2 கிலோ உளுந்தில் செய்தது நல்ல பெரிய உருண்டையாக 27 உருண்டை வந்தது எனக்கு. நல்ல அரிசி மாவும் போட்டதால் இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. இப்படி ஒரு சுசியம் உளுந்தில் செய்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்கும். பயறதுகள்லையும் செய்யலாம். உளுந்து இன்னும் நல்லது. இதே மாதிரி ஒரு சுசியம் செய்து நீங்களும் சாப்பிடுங்க. இத்தோடு எனது காணொலியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.